கண்டிப்பா மாற்றம் உண்டு. இந்த தடவை நாங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இது இனத்தின் விடுதலை. இது மக்களுக்கான குரல் இது. நாங்க இதை கட்சியா பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா நான் மெம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது, உறுப்பினர் கிடையாது. அந்த உறுப்பினர்னா நான் ஏதோ வேட்பாளர் மாதிரி நான் பண்றேன். இது என் கட்சி அப்படின்னு நான் நினைச்சு நான் வேலை பார்க்குறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் பேர் எட்வின் ரவி. அண்ணன் சீமான் அண்ணன் காரைக்குடி தொகுதியில் வெள்ள வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட வந்திருக்கேன். நான் விஜய் ரசிகர். ரொம்ப பிடிக்கும். விஜய் டான்ஸாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் அது சினிமாவில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒரு திரையில் பார்க்குறதோட முடிஞ்சு ஒரு என்டர்டைன்மெண்ட். அதாவது 2 நாள் அண்ணன் கூட இருந்திருக்கு. அண்ணனை நிறைய பேர் அவதூறாக பேசுகிறாங்க, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்றாங்க. அவங்க எந்த விதத்தில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதில் ரொம்ப உறுதியாக நிற்பார். அது ஏடிஎம்கே பீரியடு. அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டை தடையை நீக்கலன்னா நான் நடத்துவேன் அப்படின்னாங்க. அண்ணனுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் இல்லாத டைம்ல எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க எல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க. அண்ணன் புலி மாதிரி அங்கே உட்கார்ந்துக்கிட்டு 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் எட்வின் ரவி. எனக்கு அண்ணன் சீமான் அண்ணனை இந்த தொகுதியில், காரைக்குடி தொகுதியில் வெள்ள வைக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கேன். இது தமிழ் மக்களாக ஒவ்வொருத்தருக்காக முக்கியமான பொறுப்பு. இது கூட காலம் கையளித்த ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இனம் அடிமைப்பட்டு கிடக்குது பல ஆண்டு காலமாக. அதாவது 1000 வருஷம் மேலே அடிமைப்பட்டு கிடக்குது. இனி மீட்சி பெறணுன்னா அது அண்ணனால் மட்டும்தான் முடியும். இனி வேற யாராலையும் முடியாது. இனி இன்னும் 1000 ஆண்டு ஆகும். இதே மாதிரி அண்ணனை மாதிரி வரணும் அப்படின்னா. அதனால அந்த ஒரு லட்சியத்தோட சரி, நம்ம இந்த களப்பணியில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பணியாற்றலாம் அப்படின்னு வந்திருக்கு. புதுசாக விஜய் கூட தான் வந்திருக்கிறாரு. அவருக்கும் இவருக்கும் உங்களுக்கு என்ன தெரியுது? அவரும் களப்பணியில் செய்கிறாருல, அப்போ உங்களுக்கு இது அவரை விட்டு இவருக்கு என்ன மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சனால நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? விஜய் எனக்கு நான் விஜய் ரசிகர் தான். ரொம்ப பிடிக்கும். விஜய் டான்ஸாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் அது சினிமாவில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒரு திரையில் பார்க்குறதோட முடிஞ்சது. ஒரு என்டர்டைன்மெண்ட். அதாவது ஒரு அந்த திரை கவர்ச்சின்னு சொல்லலாம். அவ்வளோதான். நம்ம மனசு சந்தோஷப்படும் அந்த நேரத்தில் பார்த்துட்டு உற்சாகத்தை அடையும், அவ்வளோதான். ஆனால் அவர் தரையில் செயல்படுவாரான்னா முடியாது. ரியல் ஹீரோ வேறு, ரியல் ஹீரோ வேறு. ரியல் ஹீரோ என் அண்ணன் மட்டும்தான். அவங்க அண்ணன் சொல்கிறீங்க, அவரோட கொள்கையெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எதனால நீங்க இந்த கட்சியில ஈடுபாடோட வேலை செய்றீங்க? நீங்க கன்னியாகுமரி தொகுதிங்கிறீங்க. கன்னியாகுமரியில இருந்து காரைக்குடிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நான் ரொம்ப வருஷமா நான் அண்ணனை பின்பற்றிட்டு வரேன். கிட்டத்தட்ட 2009-10 காலகட்டத்திலேருந்து அண்ணனை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த காலத்தில் கூட நான் இருந்திருக்கேன். 2 நாள் அண்ணன் கூடயே இருந்திருக்கேன். அண்ணனை நிறைய பேர் அவதூறாக பேசுகிறாங்க, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்றாங்க. அவங்க எந்த விதத்தில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் மாறி மாறி பேசுகிறாங்கன்னு சொல்கிறது எனக்கு புரியல. ஆனால் அண்ணன் அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதில் ரொம்ப உறுதியாக நிற்பார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கே பீரியடு. அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டை தடையை நீக்கலைன்னா நான் நடத்துவேன் அப்படின்னாங்க. அண்ணனுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் இல்லாத டைமில் எல்லாருமே போராட்ட காலத்தில் மெரினா பீச்சில் தமிழ்நாடு முழுக்க எல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க. அண்ணன் புலி மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு பசங்களை நான் பேச வைக்கிறதும், அண்ணன் பேசுகிறதும் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்களே, உற்சாகமாக பேசி நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அண்ணன் முன்னாடியே பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் நேரில் உட்காந்து பார்த்தது அதுதான் முதல் தடவை. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பொதுக்கூட்டம்லாம் நடத்துவாங்க, அதில் எல்லாம் பேசியிருக்காங்க, நிறைய பார்த்துருக்கேன் நான். அதாவது என்ன காரணம் என்னென்னா, அண்ணன் மேலே உறுதியாக பற்றா இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கள நிலவரம் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே பீரியடில் அவங்க தான் அந்த ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. வேற யாராலையும் அந்த தடையை உடைக்க முடியல. ஆனால் அண்ணன் மட்டும்தான் தடையை உடைச்சாங்க. அந்த தடையை உடைச்சி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே யாருமே முடியாதுன்ட்டு போராடிட்டு இருக்கும்போது 2வது நாள் 3வது நாள் கரெக்டாக
3வது நாள்லயே அண்ணன் வந்து ஜல்லிக்கட்டு காலங்காத்தாலே விடியற் காலையிலேயே நடத்துனாங்க. அது ஒரு பெரிய எழுச்சியா இருந்தது. காரைக்குடியில வந்து நீங்க எத்தனை நாள் இருக்கீங்க, என்ன பண்ணுனீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? கடை கடைசியா நான் வந்து சனிக்கிழமை காலையில விடியற் காலையில வந்தேன். நான் அண்ணனுக்கு கல்யாண பணியில பணியாற்றணுன்ற ஒரு நீங்க இதுல மட்டும் வந்தேன். வந்தீங்க? ஆமா ஆமா. வீட்டில் எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குன்றதுனால அதை கடந்து வர முடியல. ஆனால் வீட்டில் ஒருத்தவங்க எப்படியாவது போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இது அரசியல் வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு வெற்றி அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் இனத்துக்கு வந்து இது ஒரு வகையான போர். இந்த போரில் வந்து ஒவ்வொரு நபரும் வந்து கலந்துக்கணும். அதாவது இந்த பங்கேற்று இதில் வந்து வெற்றி பெறணும். அதுக்காக நான் இந்த போரில் நான் கலந்துருக்கேன். இந்த போருங்கிறீங்க, சூழலுங்கிறீங்க, நீங்க ஒருத்தரா அந்த போர்ல கலந்துக்கிட்டீங்களா, இல்ல மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து? இல்லை, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஈரோடு, திருச்சி, நிறைய மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. எல்லாம் சென்னையில இருந்து கூட வந்திருக்காங்க. என்ன சொல்றது, அவங்க வந்து அதே உணர்ச்சியோட எல்லாருமே ஒரே கொள்கையோட வந்திருக்காங்க. அண்ணனை வெல்ல வைக்கணும். அதாவது போருன்ன மாதிரி தான், உண்மையாவே போர் மாதிரி தான் இருந்தது. நாங்கள் களத்துல இறங்கி நாங்கள் வேலை செய்யும் போது சாதாரணமா இல்லை. அப்பதான் அதோட வலி என்ன அதை உணர முடியுது. நாங்கள் வீட்டில இருந்தே பார்க்கும்போது அண்ணன் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, வெயிலில் காயுறாங்க, தொண்டை தண்ணியை பேசுறாங்க. ஆனால் யாருக்குமே புரிய மாட்டாங்க. அந்த லெவலுக்கு போக மாட்டேது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. புரிஞ்சிக்க மாட்டாங்களே மக்கள், இவ்வளோ தூரம் சொல்லியுமே புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிஞ்ச நீரோடையா இப்போ நெல்மணிங்களை அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையாகவே நல்லா நெல்மணிங்களை தான் பொறுக்கி வச்சுருக்காங்க. இதனை வந்து தாய் வித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாகவே தாய் வித்து வந்து அண்ணன் சீமாங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து இந்த தமிழ் தேசியத்தை உண்மையாகவே வளர்த்து எடுக்கும். அண்ணன் வந்து எப்படின்னா கொள்கையை வச்சு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணனை இப்போ யாருமே அண்ணனோட முகத்தை பார்க்குறதே கிடையாது. அண்ணன் வைக்கிற கொள்கையை மட்டும்தான் பார்த்து நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் சீமான் பேரை கேட்ட உடனே, ஐயா நான் அங்கே போடுறேன் ஐயா உங்களுக்கு ஓட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வெயிலில் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு தண்ணி வேணுமா ஐயா அப்படின்றாங்க. நான் ஒரு களப்பணியில் போய் பணியாற்றும் போது ஒரு வயசானவர் வந்து அவரே ரொம்ப வறுமையில் இருக்கார். அவங்க வீட்டில் இருக்க ஒரு பிரெட் பாக்கெட்டை தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்தேன், ஐயா சாப்பிடுங்க அப்படின்னா. ஆமாம், கண்டிப்பாக. ஏடிஎம்கே கட்சிக்காரங்களே நான் வந்து சந்தித்தேன் களப்பணியில் பார்க்கும்போது. நாங்கள் ஒரு நிறைய குழுவாக போயிருந்தோம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அண்ணன் சீமான் தானே, அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு 4 பேர் ஓட்டும் அண்ணனுக்கு சீமானுக்கு தான் போட போகிறோம், நீங்கள் கவலையை விடுங்க, நீங்கள் வேற வீடை போய் பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. ஏன்னா அவங்க இப்போ அந்த தொகுதியில் முக்கியமான வேலையில் இருக்காங்க, பணியில் இருக்கவங்க தான், அவங்களே சொல்கிறாங்க. அப்படின்னும் போது எங்களுக்கும் ஒரு உற்சாகம் வருது. சரி, அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அண்ணன் பேசி அவங்கள மனசில் பதிஞ்சிட்டாங்க அண்ணன் வந்து. அதனால் நாங்கள் போய் சொல்கிறது வந்து ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது, வேற ஒன்றுமே கிடையாது. சரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னும் போது பசங்க, நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா, நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன், ஒருத்தர் ஈரோடு, திருச்சி, ஒருத்தர் சென்னை, பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாப்பா உறுதியாக வெல்றோம், கண்டிப்பாக மாற்றம் உண்டு, இந்த தடவை அண்ணனை வெல்ல வைக்கிறோம் அப்படின்னு. நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், இது வந்து இனத்தின் விடுதலை, அதனால் இந்த விவசாயம் வெல்லணும். இது கட்சி அல்ல, இது வந்து மக்களுக்கான குரல். இது மக்களுக்கான அரசியல், இது குடும்ப அரசியல். நாங்கள் வந்து இதை கட்சியாக பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து இந்த கட்சியில் வந்து மெம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது, உறுப்பினர் கிடையாது நான். ஏன்னா நான் வந்து உறுப்பினர்னா நான் ஏதோ வேற்றாள் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது என் கட்சி அப்படின்னு நான் நினச்சி நான் வேலை பார்க்குறேன். இறுதியா ஒரு கேள்வி ஐயா, மற்ற திராவிட கட்சிகள் இப்போ புதுசா வந்த கட்சிகளும் இலவசத்தை நோக்கி போறப்போ உங்க தலைவர் வந்து இலவசம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்க இந்த இலவசத்தை பத்தி என்ன சொல்றீங்க, இறுதி கருத்தா சொல்றீங்க? இலவசம்னு சொல்லும்போது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கொள்ளையடிக்கிறது ஒரு விஷயத்துக்கு தூண்டுகோல் மாதிரி இருக்கு. இதில் அவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது, வாங்குற நானும் குற்றவாளி தான், நம்ம ஒவ்வொருத்தரும் குற்றவாளிங்க தான். அது மக்கள் உணர்ந்துக்கணும்.
அதை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. இப்போ கையில் காசு கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான செயல் அது. இது வந்து ஒவ்வொருத்தரும் உணரணும். எங்களுக்கு அண்ணன் கற்பித்தது எங்களுடைய முன்னோர்களை வச்சு தான் சொன்னாங்க. பெரியாரை பற்றி சொல்லும்போது, தந்தை பெரியார்னு சொல்லும்போது அவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு நிறைய தந்தை பெரியார்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு முத்துராமலிங்க ஐயா, அவர் சொன்னார், ஓட்டுக்கு இந்த மாதிரி வாங்குறது, காசுக்கு வாங்குறது அது பெரிய துரோகம், தேச துரோகம்லாம் சொன்னாங்க. அப்படின்னும்போது இதெல்லாம் நாங்கள் அதை பின்பற்றுறோம் கண்டிப்பாக. அதனால இலவச நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி இது வந்து இது மட்டும் இல்லை, எல்லாமே நிறைய விஷயங்களை வந்து மக்களுடைய அடிப்படை விஷயத்தையே பாதிக்குது. அது மக்களுக்கு வந்து உணர மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ கையில் ஒரு 2000 ரூபா கிடைக்குது அப்படின்னா, அப்போ அவங்கக்கிட்ட இருந்து பல லட்சம் வந்து திருட போகிறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஒவ்வொரு தலையிலையும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கடந்த 60-70 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது. இந்த கடனை வந்து மக்கள் வந்து எப்படி அடைக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட கேட்காமலேயே அவங்க வந்து கடனை வாங்கிடுறாங்க. நம்ம ஒரு காலத்தில் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், இது முக்கியமான விஷயம். ஆனால் மக்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மகிட்டயே கேட்காமலே கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கினாங்க அப்படின்னா இது சுதந்திரம் வந்து திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யூஎஸ்ஏல வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல இருந்து திரும்பவும் கடன் பெற்றதுல இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போய் திரும்பவும் அவங்களுக்கு அடிமையாகிட்டோம். இப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து தடை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், நமக்குன்னு ஒரு மணி வேல்யூன்னு ஒன்று இருந்தது, கரன்சி துபாய்ன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருந்தது, பண்டமாற்று பொருளா. அந்த மணி வேல்யூவே கட் பண்ணிட்டாங்க. இது மக்களுக்கு தெரியாது, நிறைய மக்களுக்கு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்கணும். அண்ணன் சொல்லுவாங்க புத்தகத்தை படிங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு புத்தகம் படிக்கிற நேரம் இல்லை. அண்ணன் சொல்கிற நிறைய அரசியல் விஷயம் வந்து பாடத்தை எடுத்து கொடுக்குறாங்க, பாடத்தை நடத்துகிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவங்களோட விஷயத்தை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எடுத்து சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நான் இலவசம் தரேன், அதே சொல்கிறேன், இதை தரேன், அதை தரேன், இல்லைன்னா இப்போ மற்ற கட்சியை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. இப்படியே தான் போயிடும் வாழ்க்கை. ஆனால் மக்களுடைய அடிப்படை வசதி என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, இந்த மரம்னா என்ன, செடின்னா என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, எதுவுமே சொல்ல தெரியல அவங்களுக்கு. அண்ணன் மட்டும்தான் எல்லாத்துலேயும் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து எல்லாத்தையும் சொல்லி தராரு. ப்ரொஃபஸர்னு கூட சொல்லலாம், ஒரு லெக்சரர் கூட சொல்லலாம். பிஹெச்டி முடிச்ச மாதிரி அண்ணன் பேசுகிறாரு. நன்றி.